கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எதை கேட்கிறோம், எதை தேடுகிறோம், எதை தட்டுகிறோம்? ஹல்லேலூயா. எதை தேடுகிறோம், எதை தட்டுகிறோம், எதை கேட்கிறோம்? அப்போ ஆண்டவர் சொல்றார் அந்த வேத வசனத்திலே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்படியேதான் சாட்சிகள் உண்டா? உண்டு, எல்லோருக்கும் உண்டு. அதனால தான் நம்ம இங்க வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம வரவே மாட்டோம். நம்மள ஆண்டவர் கேட்க சொல்கிறார், தேட சொல்கிறார், தட்ட சொல்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ நம்ம ஏன் சோர்வா இருக்கிறோம்? நான் இன்னைக்கு காலைல கேட்டேன், இப்போ எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? யாருக்குமே ஒரு நிச்சயமே இல்லை சந்தோஷமா இருக்கோமான்ட்டு. ஒரு நிச்சயம், எனக்குள்ளே ஒரு நிச்சயம், நான் சந்தோஷமாக இருக்கிறேனா என்ற நிச்சயம், நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். என் தேவைகள் அநேகமா இருக்கிறது, எனக்கு அநேக காரியங்கள் உண்டு, என் வாழ்விலே அநேக காரியங்கள் நேராக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, என் இருதயங்கள் பலப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு, என் வாழ்விலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு, எனக்கு கொடுத்த தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன். எத்தனையோ காரியங்கள் உண்டு, ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் அந்த கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைய கால வேளையில் பார்த்தீர்கள் என்றால், நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு நாம் இருதயமானது பலப்படாமல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற, கேட்டிருக்கிற காரியங்களை, நான் பெற்றுக்கொண்ட காரியங்களை, நான் தேடுகிற காரியங்களை, நான் கண்டறிவேன் என்ற விசுவாசத்தையும், அல்லது நான் தட்டப்போகிற காரியத்தை, நான் தட்டி கேட்கிற காரியத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசமும் நமக்குள்ளே இல்லையோ? Do we lack? நமக்குள்ள அது இல்லாமல் இருக்கிறதோ? ஒரு சோர்வு வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, அடுத்தது மூவ் ஆகாது. இல்ல, நம்ம இங்க வந்திருக்கிற நாட்களை நீங்க நினைவு கூறுங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி இங்க வந்து ஆண்டவரை தேட வந்தோம், என்னை எப்படி கர்த்தர் பேச சொல்லி அழைத்தார், எந்த சூழ்நிலையை என்னை அறிந்து கொண்டார். நான் ஃபெயிலாய் இருந்தேன், எனக்கு ஃபியூச்சரே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் ஊருக்கு போன போது, அங்க எனக்கு ஒரு பிரதர் ஒரு சுவிசேஷத்தை சொன்னார், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். இது நான் கேட்ட சாட்சி. நான் தனிமையா இருந்தேன், என் வாழ்விலே பல பிரச்சனைகள் வந்தது, என்னோட கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் அப்ப கர்த்தரை தேடினேன், அவர் ஆறுதலை தந்தார். அப்படி நான் சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். எங்களுக்கு பண வசதியே இல்லை, நாங்க என்ன செய்வோம், நாங்க திக்கற்றவர்களா இருந்தோம், ஆனாலும் உதவி கிடைத்தது. நாங்கள் நன்றாக ஆசீர்வாதமாய் மாறினோம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே நாங்கள் என்ன செய்வது என்று நினைத்த பொழுது கர்த்தர் எங்களுக்கு உதவியை தந்தார். அந்த நாளை நான் நினைவு கூறுகிறேன். இப்படி நாம் கண்ட சாட்சிகளினாலே அல்லது நேரிட்ட சாட்சிகளினாலே நாம் இந்த இடத்திலே தங்கி தருகிறோம். Hallelujah, give hand to him. இல்லைன்னா we wouldn't have come here, we wouldn't have reached here, we wouldn't. நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டோம். ஆனா மீண்டும் மீண்டும் நமக்கு ஒரு உபத்திரம் வரும்பொழுது ஏன் நம்ம சோர்ந்து போகணும்? என்னை அன்ற நாளில் மீட்டார், இன்றைய நாளும் அவர் மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஏன் வர மாட்டேங்குது? அதுக்குதான் இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தும்படியாய் அவர் சொல்லுகிறார், கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆனால் எதை தேட வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை தட்ட வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்கு சிறு காரியங்களால் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். 7வது அதிகாரம் மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம
என்ன நான் கேட்டோம், அப்புறம் ஏன் அவ நன்மையானதை என்று சொல்ல வேண்டும்? எங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. அதுல அவர் உடனே எடுத்தோன்னே நம்மள சொல்றார், பொல்லாதவர்களான நீங்கள், நல்லவர்களான நீங்கள் என்று சொல்லவே இல்லை. பாருங்க, கர்த்தர் நம்மளை ரட்சித்தார், நீதிக்கு பிழைக்கும்படியாக ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டோம். நான் நீதிக்கு பிழைக்கிறேன் என்று இங்கு அமர்ந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை அவர் ரெஃபர் பண்ணுகிற வார்த்தை பொல்லாதவர்களான நீங்கள் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம். How he refers us. பொல்லாதவர்களான நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, when you are, பாருங்க, நம்ம பிள்ளைங்க ஒண்ணு கேட்ட உடனே அதுக்குன்னு என்ன பண்ணுவோம், எப்படியான ஆட்டக்கடிச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சு அதை நம்ம அவங்களுக்கு செய்து முடிக்க முடியும். ஆனால் அறிந்திருக்கும் போது அதை செய்ய தெரிந்திருக்கிற நீங்கள் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்க. அப்போ நாம் எதை வேண்டிக் கொள்கிறோம், எதை தட்டுகிறோம், எதை கேட்கிறோம்? நல்ல ஈவு கொடுக்க அதிக நிச்சயமல்ல, நன்மையானவைகளை கொடுக்க, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம கேட்கிறது என்ன தட்டி கேட்கிறோம், என்ன கண்டடைய வேண்டும் என்று நாம் நிச்சயித்திருக்கிறோம், எதை நாடுகிறோம், எதை தேடுகிறோம், எந்த காரியத்துக்காக நம்ம இங்க ஞாயிற்றுக்கிழமை அமர்ந்திருக்கிறோம்? யாருக்கான ஒரு நிச்சயம் உண்டா? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரீங்க? ஒரு சாட்சி சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை. வெரி ட்ரூத்ஃபுல். பாருங்க, அப்போ அந்த கட்டளையை கீழ்ப்படியும்படிக்கு, நான் அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு, அவரை போற்றும்படிக்கு எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்த, அவர் சொல்ற பாருங்க, அதிக நன்மைகளை, பாருங்க அந்த சொல்ற நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தரை போற்றும்படிக்கு, அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு, அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிவ் ஹேண்ட் டு ஹிம். இத முதல்ல நீங்க உங்க மனசுல எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, என் சஞ்சல நீங்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இந்த வாரம் இது தேவை ஆண்டவரே, என் பிள்ளைங்க இப்படி ஆக வேணும் ஆண்டவரே. இல்லவே இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நான் அதிகமான நன்மை, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இந்த வாரம் முழுது நீங்க எவ்வளவு ஓடி இருப்பீங்க, ஓடி உழைச்சு உங்க பிள்ளைங்களுக்கு காலையில ஐ லைக் டு சே யூ த டெஸ்டிமனி. நான் காலையில ஏஞ்ச உடனே நான் இந்த நாள்ல என்ன தி பெஸ்ட் எப்படி சமைக்கலாம்னு யோசிப்பேன். அந்த ஆகாரம் எவ்வளவு அழகா நல்லா நேர்த்தியா இருக்க வேணும்னு யோசிச்சு அந்த ஆகாரத்தை நான் சமைப்பேன். அப்புறம் வீடு ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவேன். அந்த இடம், அந்த என்வாயன்மெண்ட் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும்னு நினைப்பேன். என் வீடு எனக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏன்னா நான் ரொம்ப வெளியே போகாத கேரக்டர். அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே பிழங்குறேன்னா அந்த வீடு எனக்கு பிடித்தமானதா, அழுக்கா இல்லாம, அசிங்கமா இல்லாம, ஷாபியா இல்லாம ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம இவ்வளவு சாதாரண மனுஷனான நாம் நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டை அல்லது நம்மளுடைய சூழ்நிலையை அந்த நாளை நல்ல நன்மைகளினால நிரப்பி சமாதானமா சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நாம், கர்த்தர் கேட்கிறார், என்கிட்ட கேட்கிறவனுக்கு அதிக நன்மைகளினால என்ன சொல்றார், நான் கொடுப்பேன்னு உங்களுக்கு நிச்சயம் அல்லவா? அப்புறம் ஏன் இந்த சோர்வு, ஏன் தோல்வி, ஏன் போராட்டம், ஏன் சஞ்சலம், ஏன் வேதனை? சரி, அடுத்ததை பார்ப்போம். அப்போ நம்ம அப்படி கர்த்தரிடத்தில் தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தல் விசேஷம் 3:10, அவர் தேடும் பொழுது நம்ம என்ன நமக்கு கிடைக்குது, எதை தேட வேண்டும், நம்ம எதை நாட வேண்டும்? அப்போ எதை தேட வேண்டும் என்றால், எதை தட்ட வேண்டும் என்றால், பரலோகத்தின் கதவை நாம் தட்ட வேண்டும்.
இந்த சூழ்நிலை மாற்றுவதற்கு நாம் எதை தட்ட வேண்டும் என்றால் பரலோகத்தின் கதவை நாம் தட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்தில் கிடைப்பது கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய அந்த கதவை ஏன் தட்ட வேண்டும்? அங்கே கிடைப்பது என்னது? மகா இரக்கமும் கிருபையும் கிடைக்கிறதா இருக்கிறது. ரெவலேஷன் 3:8-9-10 வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்படி என்றால் நாம் தட்டின பொழுது எதை தட்டுகிறோம்? அவருடைய பரலோக ராஜ்யத்தின் கதவை தட்டினோம். எப்பொழுது? ரட்சிப்புக்கு முன்பாக, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக, அவருடைய நீதியை அறிவதற்கு முன்பாக. அப்படிதானே? அந்த நாள்ல அப்படித்தானே தேடினோம். நான் அப்படிதான் தேடினேன். எனக்கு மற்றவங்களை தெரியாது, நான் அப்படிதான் தேடினேன். என்னுடைய மொத்த பைபிள்ல நீங்க வழி என்ற வார்த்தையை பார்க்கலாம். என்னுடைய எல்லா பைபிள்லையும் நான் எழுதியிருக்கிற ஒரே வார்த்தை வழி என்று எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் அந்த வழி போவதற்கு வழி என்ன? என் இருதயத்தின் வழி போவதற்கு வழி என்ன என்றுதான் நான் தேடினேன். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், பாருங்கள், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், நான் சொல்லுகிற காரியங்களை நீ மறுக்காமல், நான் சொல்லி வைத்த காரியங்களை நீ மறுக்காமல், நான் சொல்லி தந்தவைகளை இருந்து நீ மறுதலிக்காமல், கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எங்க சோகமான மனநிலை? சோகமான மனநிலை எதற்கு? அவர் தான் சொல்றார் பாருங்க, நான் அந்த திறந்த அந்த வாசலை நான் ஒரு காலும் பூட்ட மாட்டேன். நான் வைத்திருக்கிற தரிசனங்களை நான் நிறைவேற்றுவேன். As I promised you, as I told you, நீ எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பாய் என்று சொன்ன வேத வசனம் உங்களுக்குள்ளே அவர் கொடுத்ததுதான். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதுதான். He doesn't take it back. He is always a blessed God. Hallelujah. புரியுதுங்களா? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உன்னிலிருந்து விலக்கி காப்பேன் என்று சொன்னதுதான். அப்படி அவர் திறந்த அந்த வாசலை நான் ஒரு நாளும் பூட்டுவதும் இல்லை. அதை நீ கை கொள்வதனாலும் ஒருவனும் பூட்ட மாட்டான். அதாவது சின்ன ஒரு கீழ்ப்படுதல் இருந்தாலே நான் திறந்த வாசலை நான் உங்களுக்கு மூட மாட்டேன் என்று சொல்கிறார். இதோ யூதர் அல்லாத இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவளாய் இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு சோதிக்கும்படியான பூச்ச கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அப்ப பாருங்க, அவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை உனக்கும் வர மாதிரி இருக்கும், ஆனா நான் உன்னை பூச்ச கரத்தினாலே உன்னை தப்பிவிக்க செய்வேன். அப்போ நம்ம தட்டுகிறதும் தேடுகிறதும் கேட்கிறதும் எதை தேட வேண்டும் என்றால் அந்த பரலோக ராஜ்யத்தின் கதவை திறக்க வேண்டும் என்ற அந்த திறவுகோலை தான் நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம டெய்லி கேட்கிறோம் பாருங்க, நம்மளுடைய மன விருப்பங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இல்லையா? கேட்பீங்களா?
கேட்பீங்க. அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதா இன்னைக்கு நமக்கு கத்து தரார். ஏன்னா இஸ் காட், he has promised us everything in this word of God. புரியுதுங்களா? இந்த வேத வசனம் இதை தேடி வாசித்து நாம் அதை விசுவாசிக்கும்படியான விசுவாசத்தில் வரும்பொழுது பாருங்க, நமக்கு சந்தேகமே வராது. சந்தேகம் வந்ததுன்னா நீங்க விசுவாசத்துல இல்லைன்னு அர்த்தம். எதை கேட்க வேண்டும், நாம் எதை நாட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ கர்த்தருடைய அடுத்தது எதை கேட்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்ம கதவை தட்டுகிறோம். அந்த தட்டுகிற இடத்துல கர்த்தருடைய கிருபையை நாம் தட்டுகிறோம். இரக்கத்தை, அவருடைய ராஜ்யத்தின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தட்டுகிறோம். அதை நாம் பெற்றுக்கொண்டோம். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம பெற்றுக்கொள்ளாம இல்லை, நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் தான் இந்த நாள் வரை நம்மளை வழிநடத்துகிறது. நாம் தட்டி கேட்டது இதுதான், அவர் கொடுத்து விட்டார். புரியுதுங்களா? இதுல நீங்க முதல்ல அந்த ஸ்டாண்ட்ல நில்லுங்க. அடுத்தது எதை கேட்க வேண்டும், எந்த காரியத்தை நாம் கேட்க வேண்டும். கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய தெய்வீக ஞானத்தையும் நாம் கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்? இதில் நிலைத்து நிற்பதற்காக எதை கேட்க வேண்டும் என்றால் அவருடைய தேவ ராஜ்யத்தை நாம் கேட்க வேண்டும். அதில் இருக்கிற நீதியை கேட்க வேண்டும். அதில் இருக்கிற ஞானத்தை கேட்க வேண்டும். இதில் நிலைத்து நிற்பதற்காக. எதற்கு நிலைத்து நிற்பதற்காக? கிருபையாய் பெற்றுக்கொண்ட பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நமக்கு தந்து இந்த கிருபையாய் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நிலை நிற்பதற்கு எதை நாட வேண்டும் என்றால் தேவனுடைய நீதியையும் அவருடைய ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, புரியுதுங்களா? ஆனால் அப்போ நம்ம ஒருத்தரை குறித்து பார்ப்போம், சாலமனை குறித்து பார்ப்போம். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்றது என்னன்னா, தேவ ராஜ்யத்திலே நாம் தேவனுடைய கிருபையினாலே தேவ ராஜ்யத்தை நாம் கடந்து வந்த பொழுது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தான் நாம் நாட வேண்டும், கேட்க வேண்டும். அதனாலே வருகிற ஞானத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது. we ask every worldly things. நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பத்திலே நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறத, அந்த மேன்மையான அந்த காரியங்களிலே நாம் நிற்க வேண்டும் என்ற வாஞ்சி தான் நமக்குள்ளே இருக்கிறது. அன்றி கர்த்தருடைய நீதியிலே நிலைத்து நிற்க வேண்டும். நான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பெற்றுக்கொண்ட கிருபையை விட்டுவிடக் கூடாது, அதனாலே நாம் பெற்றுக்கொண்ட ஞானத்தை விட்டுவிடக் கூடாது என்று நாம் நிலைத்து நிற்பதே இல்லை. நம்ம அப்படி சிந்திக்கிறதே இல்லை. ஆனா சோலமன் என்ன கேட்கிறார்? 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். அவன் கேட்கிற ஞானத்தை பாருங்க. இந்த இடத்துல நமக்கு இப்ப நம்ம வசிச்சோம், தட்டுங்கள், தேடுங்கள், கேளுங்கள் என்று. அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம் தட்டி கேட்க வேண்டும். அங்கிருக்கிற நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே வருகிற அந்த ஞானமானது, அந்த ஞானத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இன்னைக்கு நம்ம சோர்வா இருக்கோம்னா, தேவ சமூகத்துல நம்ம இருதயம் ஊற்றப்படாம இருக்குன்னா, கர்த்தருடைய ஞானத்திலே நாம் எந்த காரியத்தையும் செயல்படுத்துவது இல்லை. we do it with our own wish and will. நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்ணுல பார்க்கிற பார்வையினால அது நன்றாக இருக்கிறது, இது நன்றாக இருக்கும், இது இப்படிதான் முடியும் என்ற உலக பிரகாரமான எண்ணங்களினாலே நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தருடைய நீதி அதுல இருக்கிறதா, கர்த்தருடைய ஞானத்தினாலே நான் வழிநடத்தப்படுகிறேனா என்று நாம் சிந்திக்கிறதே இல்லை. பாருங்க, சாலமனுக்கு ராஜா வாக்கின பொழுது அவன் கேட்கிறான், ஆகியால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். எந்த நியாயம் விசாரிக்கவும்? அந்த தேவ ராஜ்யத்திலே ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தட்டுங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன பொழுது நம் அநேக காரியத்திலே நிறைய காரியத்தை, எனக்கு இது வேணும் அது வேணும். I have seen people, when you become rich, when you are sufficient, more than sufficient, உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறதா? நீதி இருக்கிறதா? இல்லைங்க. நான் பார்த்துட்டேன். சோலமன் கேட்கிறான், ஆகியால் தமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். ஏன் அவனுக்கே நியாயம் தெரியாதா? நான் அப்பா ஆட்சி பண்ணவரு 40 வருஷம், அவனுக்கு தெரியாதானே நியாயம்? அப்பா எத்தனை நியாயத்தை நியாயமா எல்லாத்தையும் கையாண்டு இருக்கிறார். அந்த நியாயத்தை பார்த்தே வளர்ந்தவன் தானே.
ஏன் அவன் அதை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்? நியாயமாய் உம்முடைய ஜனங்களை விசாரிக்கவும் என்று ஏன் அதை அவன் கேட்க வேண்டும்? ஏன் அப்படி கேட்க வேண்டும்? ஏனென்றால் கர்த்தருடைய நீதியிலே நியாயம் செய்ய வேண்டும். எதை எடுத்தாலும் நான் செய்கிறது நீதியும் நியாயம் உள்ளதா என்று உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரை அறுக்கவும். எது நன்மை, எது கனம் உள்ளது, எது கனவீனம் உள்ளது, எது நன்மை, எது தீமை, இது எப்படி பிரதிபலிக்கும்? நான் செய்கிற காரியம் how it reflects to me, என்னை எப்படி சேரும்? நான் ஒன்று செய்ய அது என்று எனக்கு திரும்பி தரும் அல்லவா? அப்படித்தானே வாழ்க்கை. எதை கேட்கிறார்? நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நான் நன்மையாக இதை செய்கிறேனா, தீமையாக இதை செய்கிறேனா, எனக்கு இது எந்த காரியம் என்னிடத்தில் திரும்பி வரும், இட் ரிஃப்ளெக்ட்ஸ், இது எந்த விதமாக என்னை திரும்பி சேரும் என்று நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏங்க அவன் அறிவுள்ள இருதயத்தை தந்தரலும் கேட்கல? ஏன் ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும்? ஞானம் என்பது, மீண்டும் நான் சொல்லுகிறேன், நீங்க ஏசியா 11:2 வாசித்தீங்கன்னா தெரியும். ஞானம் என்பது தெய்வீக வேத வசனத்திலே உள்ள காரியங்கள், அதாவது ரகசியங்கள், அதில் புகட்டப்படுகிற நீதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஞானம் என்பது கர்த்தருடைய வேத வசனத்தினால. நீங்க உலக பிரகாரமா ரொம்ப அறிவா இருப்பீங்க. இன்னைக்கு நான் அறிவாளிகளை தான் பார்க்கிறேன். அறிவு மிகுதியாய் இருக்கிறவர்களை நான் காண்கிறேன். ஆனால் ஞானம் அற்றவர்களாய் நான் காண்கிறேன். நீங்கள் அறிவுள்ளவர்கள், ஆனால் நீங்கள் ஞானம் உள்ளவர்களா? ஏனென்றால் நன்மை தீமை வகையறுக்கிறதற்கு நீங்கள் ஞானம் பெற்றுக்கொள்ள இருக்க வேண்டுமே அன்றி அறிவு அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல வர்றது எந்த அறிவும் அறிவு. உலகத்திலே நீங்க அனுபவத்தினால பெற்றுக்கொள்கிறது அல்லது நீங்கள் படிப்பினால பெற்றுக்கொள்கிறது அறிவு. ஆனா ஞானம் வருகிறது இந்த ஒண்ணுத்தாலங்க வரும். ஞானம் இதனாலதான் வரும். இதனாலதான் நீங்க நன்மை தீமை வகையறுக்கிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவன் கேட்கிறான் பாருங்க, அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளி ஏராளமாய் இருக்கிற உம்முடைய ஜனங்கள். அவனுக்கு அந்த ஜனங்கள் மேல அவ்வளவு பிரியம். என் கர்த்தருடைய பிள்ளைங்க, உம்முடைய ஜனங்கள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், எவ்வளவு விருப்பம் பாருங்க ஆண்டவர் மேல. உம்முடைய ஜனங்கள் அவன் சொல்லும் போது அவனுக்கு எவ்வளவு பிரியம் பாருங்க. அந்த ஜனங்கள் மேல அன்பு பாருங்க, ஆசை பாருங்க. அவ்வளவு அந்த ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புனால அவன் கேட்கிறான், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஏங்க ஆண்டவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது? தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நன்மை தீமை அறிகிற அறிவுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தட்டுங்கள், கேளுங்கள், தேடுங்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையையும் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகியால் தேவன் அவனை நோக்கி, உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை நீ உனக்கு வேண்டிக் கொண்டபடினாலே ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். எங்க ஞானத்தை தந்தேன் என்று அவர் சொல்லவில்லை. அதுக்குதான் நான் அடிக்கடி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவேன். ஏசியா 11:2 கூடுங்க பிரதர்.
ஏசியா 11:2 is a very important verse in your life. கர்த்தருடைய வார்த்தையிலே மிகுதியான அருமையான ஒரு வார்த்தை என்றால் அது ஏசியா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானம் என்பது கர்த்தருடைய நீதியையும் தேவ ராஜ்யத்திலிருந்து வருகிற வார்த்தையுமாய் இருக்கிறது. அதை உணர வேண்டும், இருதயம் உணர வேண்டும், அதை சிந்தித்தவர்களாய் இருக்க வேண்டும். உணர்வு என்றால் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிஸ்டர். உணர்ச்சி வேற, உணர்வு வேற. அந்த உணர்வு நெகிழ்வுங்க, நெகிழ வேண்டும். You should feel it. கர்த்தருடைய வார்த்தையிலே you should feel that what he really wants from us. அவர் செய்த நன்மைகளை நினைத்து உணர்வுள்ள அந்த ராஜ்யத்திலே இருக்கிற நீதி, நீங்கள் நன்மை தீமை அறிய வேண்டும் என்றால் அந்த ஞானத்தில் வருகிற உணர்வு, the feel. Yes Lord, you are asking me to do this. You want me to humble, you want me to say the truth. நான் உண்மை சொன்னா வெட்கப்படுவேனே, எனக்கு வெட்கமா இருக்குமே, அப்படியே நீங்க நினைக்கிற காரியத்தை அந்த இடத்துல வெட்கப்படாம சொல்லுகிறது தான் அந்த உணர்வும். அந்த உணர்வோடு வருகிற உண்மையும் நீதியும். Hallelujah, give hand to him. இந்த நெகிழ்வான உணர்வோடு நீங்கள் காரியங்களை செய்தாலே அன்றி, அவர் பாருங்க எப்படி சாலமனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவர் சொல்றார் பாருங்க, ஐஸ்வரியத்தை கேளாமல் நீ இதை கேட்டனாலே ஞானமும் உணர்வுள்ள இருதயமும். என் தேவ ஜனமே, உங்களுக்கு வேத வசனத்தை அறிந்திருந்தால் மாத்திரம் அல்ல, வேத வசனத்தில் உள்ளே இருக்கிற உணர்வை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். You should feel it. You should feel. It should be in your blood. You should be in your spirit. அந்த feel எப்படி வரும்னா, the word of God, நீங்கள் வாசிக்கிற வேத வசனத்திலே வருகிற அந்த உணர்வை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் நன்மை தீமை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே காணப்படாது. ஹல்லேலூயா. அதனாலதான் எல்லாவற்றிலும் ஒளிக்கிறது, மறைக்கிறது, ஒளிச்சு பண்றது, மறைச்சு செய்யறது, ஒரு வெப்பராளம் இருக்கிறது, அதுல ஒரு இச்சை இருக்கிறது. இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னா, அந்த ஞானத்திலே உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம். உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அவர் அதுதான் சாலமன் கிட்ட சொல்கிறார் பாருங்க. சத்துருக்கள் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்திலே கேட்டு, ஆண்டவரே அவங்க கிட்ட உணர்த்துங்க, ஆண்டவரே அவங்கள அடியுங்க, அவங்கள சரி செய்யுங்க, இப்படி எல்லாம் சாலமன் கேட்கல. நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற அந்த அறிவை அவன் கேட்ட. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். வேற எதுவுமே கொடுக்கலங்க, வேற எதுவுமே அவர் கேட்கலங்க. என் தேவ ஜனமே, நாம் தட்டுகிறதும், நாம் கதவை தட்டி தேவனிடத்தில் கேட்க வேண்டுகிற ஒரே ஒரு காரியம், தேவனிடத்தில் ஞானமும் அந்த உணர்வுள்ள இருதயமும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேற ஒண்ணுமே வேண்டாங்க, மிச்செல்லாம் தானா வருங்க. நீங்க கேட்கவே வேண்டாம், நீங்க ட்ரிக் பண்ணவே வேண்டாம், கோணலான வழியில நீங்க போக வேண்டாம். நீங்க இப்படி போலாமா, அப்படி போலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, சிந்திக்கவே வேண்டாங்க. உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தால் போதும். அந்த வேத வசனத்திலே ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்துகிறார்? மெல்லிய காற்றிலே சங்கீதக்காரன் தாவீதிடம் பேசினதே. இப்படி சத்தமா ஆர்ப்பாட்டத்தோட அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். பாருங்க, இருதயம் வியாதுலத்தோடையும் சஞ்சலத்தோடையும் துக்கத்தோடையும் இருந்தா ஒரு வெப்ராலம் இருக்கும். அப்படித்தானேங்க? என்ன இருக்கும் மனசுல? எப்பவுமே என்ன இருக்கும்? உங்களுக்கு சஞ்சலம் வந்தா என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். எந்த பயம் இருக்கும்? படபடப்பு. அதான் சாதாரண லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவீங்க? படபடப்பட 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 படபடப்படன்னு இருக்கும். இதுல அவர் எங்கேயா இப்படி தொடுறது தெரியுமா? இந்த படபடா எடுத்து இப்படி ஓரமா வைங்க.
anything in this world எடுத்து இப்படி வச்சு பாருங்க, அவர் இப்படி மெதுவா உங்களுக்கு ஒன்று சொல்லுவார். அதை அப்படியே கீழ்ப்படி. இந்த உணர்வுள்ள அந்த ஞானத்தில், அந்த வேத வசனத்தில் அவர் உணர்த்துகிற காரியத்தை செயல்படுத்துங்கள். அப்பொழுது அவர் என்ன கொடுப்பார்? இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. How wonderful, how wonderful. I like to be like Solomon, not in riches but in riches of his wisdom. அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதில் உணர்வுள்ளவர்களாக இருந்தால் வேற எதுவுமே வேண்டாங்க. அடுத்தது இன்னொருத்தரை பார்ப்போம், அன்னாளை பார்ப்போம். அவள் என்ன கேட்டாள் என்றால், நேரம் வந்து விண்ணப்பம் செய்தாள். என்னன்னா, அவளுடைய சக்காலத்தி அவளை எப்ப பாரு வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தனால அவள் என்ன சொல்லியிருப்பாள்? எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு பிள்ளை வேணும்னு அவள் சொல்லியிருக்க மாட்டான். எனக்கு இதெல்லாம் வேதனையா இருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் துக்கமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் சஞ்சலமா இருக்கு ஆண்டவரே தான் அவள் மன செலாக்கியத்தினாலே அவள் ஆண்டவரிடத்தில் ஊற்றியிருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு சாமுவேலை கர்த்தர் கொடுக்கிறார். யார் சாமுவேல்? தீர்க்கதரிசி. அவர் என்ன, அவர் 5 விதமான காரியங்களை செய்தார். அவர் தீர்க்கதரிசி, அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருந்தார். He was a judge and he was also அவர் 3-4 விஷயத்தை செய்தார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறவராய் இருந்தார், அவர் நியாயாதிபதியா ஜட்ஜா இருந்தார், அவர் தீர்க்கதரிசியா இருந்தார். அப்போ இத்தனை ஞானமும் அறிவும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் என்ன சொன்னால், அண்ணால் ஒன்றும் சொல்லலை, எனக்கு குழந்தை இல்லை, அதனால என் சக்காலத்தி இப்படியெல்லாம் நடக்குது எங்கள் வீட்டில், எனக்கு சஞ்சலம் வேதனையா இருக்குது. ஆனால் அந்த உணர்வோடு அவள் சொன்ன பொழுது அங்கே அந்த தட்டுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒன்று சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாள் வரை இந்த புல்பிட்ல இருந்து சாமுவேலை குறித்து நாம் உரைக்கிறோம். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம எதை நாட வேண்டும், எதை தேட வேண்டும்? இன்னும் ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம். பர்திமேயை பற்றி செய்யறான், கர்த்தரை கூப்பிடுகிறான். அவர் அவ்வளோ க்ரௌடடா இருக்கிற இடத்துல போகும்போது அவர் கூப்பிடுகிறார். என்ன சொல்லி கூப்பிடுறார்? எடுங்க. பர்திமே என்ன பண்றான்? அவன் கேள்விப்பட்டான். ஏன்னா அவன் பார்க்க முடியாத, he is blind, அவன் கண் காண குருடன் அவன். அப்போ அவன் கேள்விப்பட்டு பாருங்கள், அவன் கேட்டது என்ன கேட்டான்? அவன், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், எனக்கு பார்வை உள்ளவனாய் மாற்றும். அவன் ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டானே அன்றி அவன் பார்த்ததில்லை. அப்போ அவனுடைய விசுவாசம் எங்கே இருந்தது? அவருடைய பிரசங்கத்தில். அப்போ ஒரு மனுஷனை பத்தி கேள்விப்படும் போது அவர் பேசின வார்த்தையெல்லாம் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இயேசுன்றவர் வந்தார் பாரு, அவர் இப்படியெல்லாம் சொன்னாரு, அவர் இப்படியெல்லாம் செஞ்சாரு, அதனால அவர் இப்படி அற்புதம் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. இப்ப அற்புதம் கொடுத்துக்கலாம் எல்லாரும் எப்படி ஓடுறீங்க? அங்க அற்புதம் ஓடுது, இங்க அற்புதம் நடக்குது, அங்க அற்புதம் நடக்குதுன்னு என்ன பண்றோம்? நம்ம பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு அற்புதம் நடக்கிற இடத்துல ஓடி போகிறோம். நம்ம இப்போ ஓடி போகிறதுல ஏன்னா நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். கத்துடைய ஞானமும் அறிவும் புத்தியும் நம்ம ரொம்ப நிறைய நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதனால இப்பெல்லாம் நம்ம அற்புதத்துக்கெல்லாம் போறதில்லை. பட் ஆனா பர்திமை என்ன பண்றாரு? எரிகோ வந்தார்கள். அவரும் அவனுடைய சீசத்திலான மகனான பர்திமேயு என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள் என் தேவ ஜனமே,
நான் உங்களுக்கு இன்றைய நாளில் சொல்ல விரும்புகிற காரியங்கள் என்ன என்றால், வேத வசனம் ஞானமானது உணர்வை தரும் பொழுது அது நம்மளை என்ன செய்யும்? திடன் கொள்ள செய்யும். ஏன் இந்த படபடப்பு? நல்லா மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க படபடுக்கிறீங்கன்னா அது நெகட்டிவா நீங்களே கொண்டு போய் முடிக்க போறீங்க. படபடப்பு வந்துருச்சுனாலே நீங்க அதை நெகட்டிவா கொண்டு போயிட்டீங்க. இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். முதல்ல அந்த படபடப்பை நிப்பாட்டிட்டீங்கன்னா கர்த்தருடைய ஞானம் அங்கே வெளிச்சமாய் விடுகிறது. இந்த படபடப்பே ஏன் வருதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமற்ற சிந்தனைகள். புரிஞ்சுதுங்களா? அதனால்தான் அவர் உடனே சொல்றார், திடன்கொள். என்னது? strengthen yourself. பலப்படு, பலமா இரு, திடன்கொள், திடன்கொள், எழுந்து, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என் தேவ ஜனமே, நான் இதை வாசிக்கும் போது நான் ஒன்னதான் புரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் அழைத்தார், வந்துட்டோம். இந்த பின்னாடி செல்ல முடியாம இருக்கிறது என்ன காரணம்னா, திடன்கொள், இந்த பலம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நான் செல்கிறேன், ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்.